சப்போர்ட் சினிமாவில் இன்னும் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஆக்டர்ஸான அமலா பால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமலா பாலுக்கு வந்து நவம்பர் 3 அன்னைக்கு வந்து 2023 வந்து ஜெகத் தேஹி அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்து கல்யாணம் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது வந்து அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லேருந்து அமலா பால் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது செம்ம வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, அமலா பால் அண்ட் தேசாய் இவங்க 2 பேருமே வந்து ஷேர் பண்ணியிருக்க ஒரு ஃபோட்டோ. ஸோ இதுதான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு 4 ஃபோட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட விஷயத்தை வந்து சொல்லிவிடுவோம். ஸோ நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிவிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.